நம்முடைய நண்பன் சக்கரவர்த்தியின் வேண்டுகோளுக்கு இணங்க விக்ரமாதித்யன் மற்றும் வேதாளம் பற்றிய பதிவை பதிவிட்டிருந்தேன். ஆனால் அதில் பலரும் அறிந்த விடயத்தையே நானும் கூறியிருந்தேன். அதை தாண்டி விக்ரமாதித்தனை பற்றி பல விடயங்கள் சமூக வலைதளங்களை சுற்றி வருகின்றன. அது யாவற்றிற்கும் விடையளிக்கும் முகமாக இந்த பதிவை தயாரித்து இருக்கின்றேன். குறிப்பாக, உண்மையில் யார் விக்ரமாதித்யன்? வேதாளம் விக்ரமாதித்தனை விட்டு சென்ற பின் விக்ரமாதித்தனின் நிலை என்ன? விக்ரமாதித்தன் புராண கற்பனையா அல்லது வரலாற்று உண்மையா? விக்ரமாதித்தனுக்கும் யூதர்களின் மன்னன் சாலமோனுக்கும் இடையே உள்ள தொடர்பு என்ன? விக்ரமாதித்தன் கட்டிய சிவன் கோவில் தானா இன்றைய காபா? போன்ற பல கேள்விகள் விக்ரமாதித்தனை சுற்றியுள்ளன. இதில் அந்த கேள்விகள் அனைத்திற்கும் தெளிவான விளக்கங்களும் விடைகளும் இருக்கும். அதனால் இந்த பதிவை இறுதி வரை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும். அதுபோல இதற்கு முன் நான் பதிவிட்ட விக்ரமாதித்தன் மற்றும் வேதாளம் பற்றிய பதிவின் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தருகின்றேன். விரும்பியவர்கள் அதை பார்வையிடலாம். உஜ்ஜயினியை ஆண்ட மன்னன் விக்ரமாதித்யன் வேதாளத்தின் புதிர் நிறைந்த கேள்விகளுக்கு பதிலளித்து வேதாளத்தின் உதவியுடன் எவ்வாறு அந்த யோகியின் சூழ்ச்சியிலிருந்து தன்னையும் வேதாளத்தையும் மீட்டார் என்பதை போன பதிவில் பார்த்தோம். அது யாவரும் அறிந்ததே. அதைத் தொடர்ந்து என்ன நடந்தது என்பதை தெளிவாக பார்ப்போம். வேதாளத்தின் கடமை முடிந்ததும் வேதாளம் மோட்சம் அடைகிறது. விக்ரமாதித்தனை விட்டு பிரியும் இறுதி நொடியில் விக்ரமாதித்தனிடம் ஒரு விடயத்தை கூறுகிறது. வெறும் 5 வயதான பாலகன் தன்னுடைய அறிவின் வலிமையாலும் தன் பிறவியின் கர்மவினையின் நோக்கத்தாலும் இந்த உலகில் யாருமே தோற்கடிக்க முடியாத ஞானம் நிறைந்த மன்னனை அவனுடைய ஞானத்தால் வீழ்த்துவான். அந்த பாலகனால் தான் அந்த மன்னனின் மரணம் நிகழும். அந்த மன்னன் வேறு யாரும் இல்லை, நீதான். இதை கூறிய மறுகணமே வேதாளம் இந்த உலகத்தை விட்டு விடைபெறுகிறது. வேதாளத்தினுடைய சந்திப்பு சிறிது காலம்தான் என்றாலும் அதன் பிரிவை விக்ரமாதித்தனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதேபோல் வேதாளம் கூறிய விடயம் விக்ரமாதித்தன் உள்ளத்தில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியது. வெறும் 5 வயது பாலகனால் என் மரணமா என்ற கேள்வி. ஆனால் அதை பெரிதாக எடுக்கவில்லை. மனதளவில் ஒரு சோர்வு ஏற்பட்டாலும் தன்னுடைய தருமத்தை நிலைநாட்டி தன்னுடைய நாட்டை சிறப்பாக ஆட்சி செய்து வந்தார். காலங்களும் செல்கின்றன. இந்த நிலையில் ஒரு நாள் விக்ரமாதித்தனின் அவைக்கு ஒரு சிறுவன் நீதி கேட்டு வருகிறான். அந்த சிறுவனுக்கு வயது 5 தான் இருக்கும். ஆனால் முகத்தில் இருந்த ஞான ஒளி விக்ரமாதித்தனை வியப்பில் ஆழ்த்தியது. அவனது கையில் துணியால் செய்த ஒரு கோல் இருந்தது. அந்த சிறுவன் விக்ரமாதித்தனை பார்த்து, காட்டு வழியில் ஒரு பெண் இறந்து கிடக்கிறார். அந்த இறந்த பெண்ணை சுற்றி 4 ஆண்கள் இருக்கின்றனர். அவளுடைய கணவன், சகோதரன், ஆசான் மற்றும் இந்த ஊர் காவலாளி. இதில் யார் குற்றவாளி என்று கேட்கிறான். அதற்கு சிறிதும் சிந்திக்காமல் விக்ரமாதித்தன் பதிலளிக்கிறார். அவளுடைய இறப்பிற்கு காரணம் அவளுடைய கணவன்தான். அவன் அவளை பாதுகாக்க தவறியதால் தான் அவள் இறந்தாள் என்றார். இதை கேட்ட சிறுவன் விக்ரமாதித்தனை பார்த்து, மன்னா, நீ உலகம் போற்றும் ஞானி என்று நான் அறிவேன். இருந்தும் நீ உன் ஞானத்தின் மீது இருந்த நம்பிக்கையால் பதில் அளித்தாயே அன்றோ? அதை உன் மனதார சிந்தித்து அளிக்கவில்லை என்பதுதான் உண்மை. இதை கேட்ட மன்னன், என் பதிலில் என்ன தவறு கண்டாய் என்று கேட்கிறார். அதற்கு அந்த சிறுவன், உன் பதில் தவறுதான் மன்னா. ஒரு பெண் என்பவளை பாதுகாக்கும் பொறுப்பு கணவன், சகோதரன் மற்றும் அவளுடைய தந்தை ஆகியோருக்கு உள்ளது. ஆனால் அவளை சரியான வழியில் வழிநடத்துவது அவளின் ஆசானின் கடமை. அவர் தன்னுடைய கடமையை தவறியதால் தான் அந்த பெண் இறந்தாள். உண்மையில் குற்றவாளி அவளுடைய ஆசான்தான் என்றான். இதை கேட்ட விக்ரமாதித்தன் குழப்பத்தில் மூழ்கி திகைத்த வேளையில் அந்த சிறுவன் தன்னுடைய கையில் இருந்த தடியால் விக்ரமாதித்தனின் தலையில் அடித்தான். அந்த நொடிநிலை தடுமாறி மயங்கி விழுந்த விக்ரமாதித்தன் அந்த இடத்திலேயே இறந்தார். வேதாளம் கூறியது போல அந்த 5 வயது சிறுவனால் தான் விக்ரமாதித்தனின் மரணம் நிகழ்ந்தது. அந்த சிறுவன் யார்? பல இடங்களில் அந்த சிறுவன் தர்மத்தின் தூய்மையான வெளிப்பாடு. அதாவது, அரசனானாலும் தவறான தீர்ப்பு சொன்னால் நீதியும் அவரை விட்டு வைக்காது என்பதற்காக ஒரு அவதாரமாக தோன்றியவர் என்று பலர் கூறுவார்கள். அதாவது தெய்வக் குழந்தை. அறம் என்பது அதிகாரத்துடன் கொடுக்க வேண்டிய துல்லியமான நீதி. அதில் தவறு நடந்தால் அதற்கான தீர்ப்பு கடுமையாக இருக்கும். ஆனால் விக்ரமாதித்தன் ஒரு நீதிமிக்க அரசனாக வாழ்ந்தவர். அவரின் முடிவு ஏன் இவ்வாறாக இருக்க வேண்டும் என்று கேட்டால், இது அவருடைய விதி பலன் என்று பலர் கூறுகிறார்கள். இதற்கு ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு, இந்த குழந்தை தெய்வ வடிவமாக இருப்பதால் விக்ரமாதித்தனுக்கு புரியும் வண்ணமும் பலருக்கு எடுத்துக்காட்டாகவும் அவ்வளவு பெரிய ஒரு ஞானியின் மரணம்
குழந்தை ரூபத்தில் வந்த தெய்வத்தின் மூலம் நீதியை நிலைநாட்டி நடந்ததாக கருதப்பட வேண்டும் என்பதற்காக இந்த மரணம் ஒரு தெய்வ குழந்தையின் மூலம் நிகழ்ந்தது என்பது ஒரு நம்பிக்கையாக இருக்கின்றது. குறிப்பாக விக்ரமாதித்தன் மரணம் இந்த சிறுவனின் மூலம் இந்த கதையில் குறிப்பிட்டபடிதான் நடந்ததா என்று கேட்டால், விக்ரமாதித்தனின் மரணத்தை பற்றி பலவிதமான கூற்றுகள் உள்ளன. உண்மையில் அவர் எவ்வாறு இறந்தார் என்று கேட்டால், விக்ரமாதித்தனின் புராணக் கதையை கூறும் வேதாள பஞ்சவிம்சதி நூலில் விக்ரமாதித்தனின் மரணத்தை பற்றி குறிப்பிடப்படவில்லை. பின்னாட்களில் வந்த நீதி கதைகளில்தான் விக்ரமாதித்தனின் மரணத்தை பற்றி கூறப்படுகின்றது. இந்த கதைகள் ஒவ்வொன்றும் வேறுபட்டு காணப்படும். அதில் கூடுதலானோர் குறிப்பிடும் விடயம்தான் இந்த சிறுவனின் விடயம். உண்மையில் யார் விக்ரமாதித்தன்? புராண கற்பனையால் உருவான மன்னரா அல்லது வரலாற்றில் வாழ்ந்த மன்னனா? இதை இரண்டையும் மறுக்க முடியாது. காரணம், இதில் குறிப்பிடும் விக்ரமாதித்தன் வரலாற்றில் தோன்றும் மன்னனின் புராண பிம்பம். கிறிஸ்துவுக்கு பின் 375ஆம் ஆண்டு தொடக்கம் 415ஆம் ஆண்டு வரை உஜ்ஜயினியை 2ஆம் சந்திரகுப்தர் எனும் மன்னர் ஆட்சி செய்து வந்தார். வீரத்திற்கு பேர் போன மன்னன். இவருடைய காலப்பகுதியில்தான் சாக்ஷர்கள் எனும் பழங்குடி மக்கள் மேற்கு இந்தியாவை, அதாவது குஜராத் மால்வா பகுதிகளை ஆட்சி செய்து வந்தார்கள். அவர்கள் ஆட்சி செய்த பகுதிகளை கைப்பற்றும் நோக்கத்துடன் மன்னன் சந்திரகுப்தர் சாக்ஷர்களின் தலைவர் 3ஆம் ருத்ரசேனாவிற்கு எதிராக போர் தொடுத்தார். போரின் இறுதியில் சாக்ஷர்களை வெற்றி கொண்டார் மன்னர் சந்திரகுப்தர். அவர்களின் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியை கைப்பற்றியதோடு அவர்களின் தலைநகரான உஜ்ஜயினியை தன்னுடைய தலைநகராக மாற்றி ஆட்சி செய்து வந்தார். வெற்றி பெற்ற பின்னர் அவரின் வீரத்திற்கு அடையாளமாக புதிய பெயர் சூடப்பட்டது. அதுதான் விக்ரமாதித்தன். விக்ரமாதித்ய என்ற சமஸ்கிருத சொல்லின் மூலம் உருவான பெயர். இதன் உண்மையான பொருள் சூரிய வம்சத்தை சார்ந்த வீரம் மிக்க மன்னன் என்பதாகும். இவர்தான் உஜ்ஜயினியை ஆண்ட முதலும் இறுதியான விக்ரமாதித்த மன்னர். இவை யாவற்றிற்கும் முன் குணாத்யா என்பவரால் பைசாசி மொழியில் புருஹத்கதா எனும் நூல் எழுதப்பட்டது. அதில் கிறிஸ்துவுக்கு பின் 1ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் வாய்மொழி மரபு கதையாக தோன்றிய மன்னன் மற்றும் அறிவு நிறைந்த ஆன்மாவை பற்றிய ஒரு கதையும் அமைந்திருந்தது. அதுதான் இன்றைய விக்ரமாதித்தன் மற்றும் வேதாளத்தின் கதை. இதைத் தொடர்ந்து 11ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்துவுக்கு பின் 1063ஆம் ஆண்டு தொடக்கம் 1080ஆம் ஆண்டு வரை வாழ்ந்த புலவரான சோமதேவா என்பவர் மகாராணி சூரியமதியின் மனவேதனையை போக்க பழமையான கதைகளை திரட்டி ஒரு புத்தகமாக சமஸ்கிருதத்தில் தொகுத்து வழங்கினார். அதில் ஒரு அத்தியாயம்தான் வேதாள பஞ்சவிம்சதி, அதாவது குணாத்யாவின் கதை தொகுப்பு. இதில்தான் சோமதேவா மன்னன் விக்ரமாதித்தனின் வீரம் மற்றும் ஞானத்தை வெளிக்காட்டும் முகமாக கதையின் நாயகனான மன்னனுக்கு சந்திரகுப்த விக்ரமாதித்த மன்னனின் பெயரையும் அவர் வென்றெடுத்த உஜ்ஜயினி நகரத்தின் பெயரையும் இணைக்கிறார். இதுவே இன்றளவும் நாம் வாசித்து அறிந்த விக்ரமாதித்தன் வேதாளம் கதை. இதில் பலரின் குழப்பம் நிறைந்த கேள்வி ஒன்று எழுகிறது. அதுதான், மன்னன் சாக்ஷர்களை வென்ற நினைவு நாளை ஒட்டித்தான் விக்ரம சம்பத் நாட்காட்டி பிரகடனப்படுத்தப்பட்டது என்றும் அது கிறிஸ்துவுக்கு முன் 57ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது என்றும் கூறுவார்கள். இதன் காரணமாக பல பேர் விக்ரமாதித்தன் என்ற இன்னொரு மன்னன் கிறிஸ்துவுக்கு முன் 57ஆம் ஆண்டு இருந்திருக்க வாய்ப்புள்ளதாக எண்ணுகிறார்கள். இன்றளவும் இந்தியா, நேபாளம் போன்ற நாடுகளில் வழக்கத்தில் இருக்கும் இந்த நாட்காட்டி ஆரம்பமானது பழமையான காலப்பகுதியில்தான் என்றாலும் இந்த நாட்காட்டியை பயன்படுத்தி வந்த மேற்கிந்திய மக்கள் விக்ரமாதித்தனின் சாக்ஷன் மீதான வெற்றியை நினைவு கூறும் விதமாக இந்த நாட்காட்டிக்கு விக்ரம் சாம்பாத் என்ற பெயரை பின்னாட்களில் சூட்டினார்கள் என்பதுதான் உண்மை. சாலமோன் மற்றும் விக்ரமாதித்தனுக்கு இடையிலான தொடர்பு என்ன? சாலமோன் மன்னரை பற்றி யாவரும் அறிந்ததே. கிறிஸ்தவர்கள், யூதர்கள், இஸ்லாமியர்கள் ஆகியோருக்கு மிகவும் முக்கியமான மன்னன். ஹீப்ரூ பைபிளின்படி கிறிஸ்துவுக்கு முன் 970ஆம் ஆண்டு தொடக்கம் 931ஆம் ஆண்டு வரை ஆட்சி செய்த மன்னன். இறைவனின் அருளால் ஞானத்தை வரமாக பெற்றவர். அத்தோடு இறைவனுக்காக ஒரு ஆலயம் அமைக்கும் பொறுப்பு அவரிடம் வந்தது. அது மனிதர்களால் கொடுக்கப்பட்ட பணி அல்ல, இறைவனால் கொடுக்கப்பட்ட பணி. அதை மிகவும் நேர்த்தியாக சிறந்த கட்டடக் கலைஞர்களை வைத்து சிறப்பாக கட்டியதன் மூலம் பிரபலமானவர். அப்படிப்பட்ட சாலமோனுக்கும் விக்ரமாதித்தனுக்கும் எவ்வாறு தொடர்பு உள்ளது என்று கேட்டால், இருவருக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்றுதான் கூற வேண்டும். ஆனால் பின்னாட்களில் தோன்றிய யூத புத்தகமான டெஸ்டமெண்ட் ஆஃப் சாலமன் மற்றும் இஸ்லாமியர்களின் புனித புத்தகமான அல் குரான் போன்றவற்றில் குறிப்பிடும் விடயங்கள்தான் விக்ரமாதித்தனுக்கும் சாலமோனுக்கும் இடையே
தொடர்புபட காரணமாக அமைந்தது. காரணம், இதில் சாலமோனுக்கு இறைவனால் வழங்கப்பட்ட மோதிரத்தின் உதவியுடன் ஜின்களை கட்டுப்படுத்தி ஆலயத்தை கட்டினார் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக இதில் ஜின்கள் அவரை தங்களுடைய தந்திரங்களின் மூலம் ஏமாற்ற முயலும் வேளையில் சாலமோன் தன்னுடைய ஞானத்தின் மூலம் அதை முறியடித்து வெற்றிகரமாக ஆலயத்தையும் கட்டி முடித்தார். இதில் முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம், இந்த புத்தகங்கள் எந்த காலகட்டத்தில் தொகுக்கப்பட்டவை என்பதை தான். ஹீப்ரூ பைபிளை எடுத்துக்கொண்டால் கிறிஸ்துவுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டு தொடக்கம் 2ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் எழுதப்பட்டது. அதைத் தொடர்ந்து டெஸ்டமெண்ட் ஆஃப் சொலமன் புனைபுராண கதையை கூறும் இந்த புத்தகம் கிறிஸ்துவுக்கு பின் 3ஆம் நூற்றாண்டு தொடக்கம் 4ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் எழுதப்பட்டது. அடுத்ததாக இஸ்லாமியர்களின் புனித நூலான அல் குர்ஆன் கிறிஸ்துவுக்கு பின் 610ஆம் ஆண்டு தொடக்கம் 631ஆம் ஆண்டளவில் வழங்கப்பட்டது. இதன் அடிப்படையில் கிறிஸ்தவர்களின் புனித புத்தகமான ஹீப்ரூ பைபிளில் கூறும் சாலமோனுக்கும் விக்ரமாதித்தனுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்பது பரிச்சயமாகிறது. இதற்கு ஒரு முக்கிய காரணம், வாய்மொழி மரபு கதையாக தோன்றிய விக்ரமாதித்தன் வேதாளம் கிறிஸ்துவுக்கு முன் 1ஆம் நூற்றாண்டில் பேசப்பட்டாலும் அது எழுதப்பட்ட காலம் கிறிஸ்துவுக்கு பின் 11ஆம் நூற்றாண்டில்தான். இதன் அடிப்படையில் இவ்விரண்டிற்கும் எவ்வித தொடர்பும் இருக்க வாய்ப்பில்லை. ஆண்டு அடிப்படையை தாண்டி இரு மன்னர்களுக்கும் இடையிலான தொடர்பு, குறிப்பாக சிறந்த ஞானம் பெற்றவர்கள் என்பதை தவிர வேறு எந்த விதத்திலும் இருவருக்கும் ஒற்றுமை காணப்படவில்லை. யூதர்கள் இந்தியாவிற்கு வந்தது கிறிஸ்துவுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டில் என்றாலும் பெரும்பாலானோரின் கூற்றுப்படி அந்த காலப்பகுதியில் அவர்களின் கலாச்சாரம் இந்தியாவில் பரவியிருக்கவில்லை. இதற்கு மொழி பெரும் தடையாக இருந்தது என்பதே முக்கிய காரணமாக அமைந்தது. இதைத் தொடர்ந்து பின் நாட்களில் டெஸ்டமெண்ட் ஆஃப் சொலமன் மற்றும் புனித அல் குர்ஆன் வழங்கப்பட்ட பிறகு கிறிஸ்துவுக்கு பின் 7ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் அரேபியர்கள் வர்த்தக ரீதியாக இந்தியாவின் கடலோரப் பகுதிகளான கேரளா, குஜராத் போன்ற பகுதிகளுக்கு வந்தடைகிறார்கள். இருப்பினும் இதற்கு முன்பாகவே இந்தியாவில் விக்ரமாதித்தனின் கதையும், இஸ்லாமியர்கள் மத்தியில் சுலைமான் நபியின் கதையும், யூதர்கள் மத்தியில் சாலமோன் பற்றிய கதையும் பரவலாகவே இருந்தன. ஆகையால் இவை இரண்டும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புபட்டவை என்பது தவறான விடயம். கலாச்சார வளர்ச்சி, இன, மொழி, மதம் இடையேயான போட்டி என்பவற்றின் காரணமாக பிற்காலங்களில் பிற கலாச்சாரங்களையும் பண்பாட்டுகளையும் ஒன்றோடு ஒன்று இணைத்து தனிப்பட்ட யூகங்கள் மூலம் கதைகள், கட்டுரைகள் இயற்றப்பட்டது. இதன் அடிப்படையில்தான் சாலமோன் எனும் ஞானம் நிறைந்த மன்னன் என்றவுடன் மன்னன் விக்ரமாதித்தனுடனும் ஜின்கள், ஆவிகள் போன்றவற்றை வேதாளத்துடனும் ஒப்பிட்டார்கள் என்பதுதான் உண்மை. இதனை தவிர்த்து வேறு எந்த பின்னணிகளும் இல்லை. இவை யாவும் யூகங்களின் அடிப்படையில் உருவாகிய ஒப்பீடுகளே. அடுத்து பெரும் விவாதத்துக்குரிய கேள்வியாக அமைந்ததுதான், விக்ரமாதித்யன் கட்டிய சிவன் கோவில் தானா இன்றைய காபா என்று. வரலாற்று அடிப்படையில் விக்ரமாதித்தனை பற்றி பார்த்தோம். அவர் தன்னுடைய வாழ்நாளில் மேற்கிந்தியாவை விட்டு வேறு எந்த நாட்டிற்கும் பயணிக்கவில்லை. ஆனால் காபாவோ சவுதி அரேபியாவில் உள்ள மக்கா நகரில் உள்ளது. காபா மக்காவில் தோன்றுவதற்கு முன் பழங்கால அரேபியர்களால் பிற மத வழிபாடுகள் அங்கு பரவலாக இருந்தது, அதாவது பேகன் மதங்கள். இதன்படி பழங்கால அரேபியர்கள் அல் இலாக், அல் உஜா, மனாத், ஹூபல், அல் அதர் போன்ற தெய்வங்களை கல்லில் வடித்து வணங்கி வந்தார்கள். இந்த கற்கள் லிங்கங்கள் இல்லை என்பது குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம். ஆனால் பின் நாட்களில், குறிப்பாக 1920ஆம் ஆண்டு தொடக்கம் 1940 காலகட்டத்தில் சிறுபுராண நூல்கள், ஆன்மீக எழுத்தாளர்களால் எழுதப்பட்ட நூல்கள் மற்றும் கட்டுரைகளில் இவ்வாறான செய்திகள் பரவப்பட்டது. அதில் காபாவில் இருக்கும் புனித கல்தான் லிங்கம் என்றும், விக்ரமாதித்தனால் கட்டப்பட்ட சிவன் கோவிலை இடித்துத்தான் அதில் காபா கட்டப்பட்டது என்றும் பல கூற்றுகள் உள்ளன. ஆனால் வரலாற்று ரீதியாக அது உண்மை இல்லை. உண்மையில் அங்கு அவர்கள் குறிப்பிட்ட கற்கள் இந்து மத வழிபாட்டை சார்ந்தது அல்ல. அது குறிப்பாக பேகன் மதத்தில் வந்த தெய்வங்களை வணங்கியதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டவை. ஆனால் பின் நாட்களில் வந்த எழுத்தாளர்கள் பல விடயங்களை சித்தரித்து அதில் உட்சேர்த்து ஆதாரம் இல்லாத தகவல்களை கூறினார்கள். இதற்கு முக்கிய காரணம் மதங்களுக்கு இடையிலான போட்டியே தவிர இதில் எந்த உண்மையும் இல்லை. ஒவ்வொரு மதத்திற்கும் தனிப்பட்ட கலாச்சாரங்களும் தனிப்பட்ட தெய்வங்களும் வழிபாட்டு முறையும் காணப்பட்டது. அதை ஒன்றோடு ஒன்று இணைப்பது இந்த மதங்களின் நம்பிக்கையை காயப்படுத்துவதோடு அவர்கள் பின்பற்றி வந்த முறைகளை அழிக்கவும் செய்துவிடும். ஆனால் அதை பல பேர் புரிந்து கொள்வதில்லை என்பதுதான் உண்மை.
வரலாற்றில் வாழ்ந்த மன்னர் என்றாலும் ஒரு மரபு கதையின் நாயகனாக இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கும் விக்ரமாதித்தன் ஞானத்தில் சிறந்த மன்னன் என்பதுதான் உண்மை. அதை தவிர்த்து வேறு எந்த கலாச்சாரங்களும் அவருடன் இணையவில்லை. இந்த பதிவு உங்களுக்கு உண்மையில் யார் விக்ரமாதித்தன் என தெளிவாக புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் தெரிவிக்கவும். கூடிய விரைவில் மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி.